வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனே, பேரன்பின் பெருவல்லமே, உம்முடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருப்பாதம் பண்ணுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷத்தின் 4வது நாள் உம்முடைய பாதத்தில் கூடி வந்து இன்னும் எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை குறித்தும் அறிந்து கொள்ள உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடியன் சந்திக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் அடியன் மூலமாய் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி தருவீராக. 2025ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களை பண்ணியிருக்கிறீர். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஜீவன் சுகம் பலத்தோடு நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அப்பா, மரித்தவர்களுக்காய் நீர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர்கள் அல்ல, உயிரோடு இருக்கிற எங்களுக்காய் நீர் வாக்கு பண்ணுகிற தேவன். கடந்த காலத்தில் எங்களுக்கு தேவனாய் இருந்தவர், எதிர்காலத்திலும் நீர் எங்களை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் திருப்பாதம் பணிகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமார் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாக 2025ஆம் ஆண்டும் நன்மையாயிருக்கும். 2025ஆம் ஆண்டும் நன்மையாயிருக்கும் சொல்லும் போது சிலருடைய இருதயம் சொல்லும், என்னையா 2024 எங்க நன்மையாயிருந்தது? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வருஷத்தை நன்மையினால், சொல்லுங்க, வருஷத்தை நன்மையினால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் என்றைக்கு உங்களை அவருக்கென்று பிரித்தெடுத்தாரோ, என்றைக்கு உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டாரோ, அந்த நாளிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில அவர் தம்மை மறைத்துக் கொண்டு கூடவே இருந்து உங்களை நடத்துகிறார். அதனால் கடந்த ஆண்டல் அதற்கு முந்தின ஆண்டுகளும் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்த நாளிலிருந்து என் தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்திக் கொண்டு வருகிறார் என்பது மாத்திரம் நிச்சயமே. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. பல சூழ்நிலைகள் வேண்டுமானால் நமக்கு எதிர்மறையாக இருந்திருக்கலாம், சில போராட்டங்கள் பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கலாம். இது நடந்திருக்க கூடாது, எனக்கு விருப்பம் இல்லாத காரியம் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். தோல்வியை சந்தித்திருக்கலாம், அவமானத்தை சந்தித்திருக்கலாம், பலவீனத்தை சந்தித்திருக்கலாம். வேதம் அதற்கு நமக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களை எடுத்து வாசிப்போமா சீக்கிரமாக. இதோ யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த வார்த்தையை நன்கு பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ பயப்பட வேண்டியதில்லை. இந்த வார்த்தை 2025ஆம் ஆண்டுல பிரிண்ட் பண்ண பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. 2025ஆம் ஆண்டுல புதிதாய் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கப்பட்ட வேதாகமத்தில் உள்ளதல்ல. நீங்கள் பிறக்கும் முன்னே, தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாக்கப்படும் முன்னே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் முன் குறிக்கப்பட்ட நீங்கள் என்றைக்கு கிறிஸ்துவை சார்ந்து அவரை பற்றிக் கொள்ள ஆரம்பித்தீர்களோ, அந்த நாளிலிருந்து இந்த வார்த்தை உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஒருவேளை இந்த உலகத்தில் சிக்கி இருக்கலாம், பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த அவமானங்களை நீ கடந்து வந்திருக்கலாம், இன்னும் எத்தனை பிரச்சனைகள் உனக்கு எதிராக கூட வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள சொல்வேனே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். சொன்னாரா இல்லையா? இன்னைக்கா சொன்னார்? 25 சொல்றார். இதே வேத புஸ்தகம் தானே 2024 உங்கள் கைகளில் இருந்தது. இதே வேத புஸ்தகம் தானே 2023 இருந்தது. அந்த நாளிலிருந்து இன்று ஒரு ஆக்க பண்ணுகிறது சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். தொடர்ந்து வாசிப்போம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நான் கர்த்தருடையவன். கர்த்தருடையவன் பேசுங்க பார்க்கலாம். பக்கத்துல நான் கர்த்தருடையவன். ஒன்றை புரிந்து கொள்கள், ஏதோ ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்காக நான் இன்றைக்கு இந்த இடத்துல அறிமுகம் செய்யவில்லை. சில சொல்ல புதிய பாடல் அறிமுகப்படுத்துவாங்கல்ல, புதிய பாடல், புதிய சிடி, புதிய டீசரா சினிமா படத்தை குறித்து அறிமுகப்படுத்துவாங்க. வாக்குத்தத்தங்களை புதிதாய் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வரவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நினைப்பூட்டு வந்திருக்கிறேன். தானியேல் சந்திக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஆண்டு மகிமைப்பட போகிறார். அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கும்படி இந்த கூட்டத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைத்தேன். கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள் சார். அப்போ என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன். அப்ப நீங்க யாருடையவர்கள்? இந்த யாரு சொல்லுங்க, யாருடையவர்கள்? கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிருவேன், சரியா? யாருடையவர்கள்?
நல்லா சொல்லுங்க. யார் உண்டு எனக்கு? யார் வேணும் நமக்கு? ஹல்லேலூயா. அவருடையவர்களாய் இருக்கிறோம். 2024 அவர்களுடையவராய் இருந்தீர்கள், 2023 அவருடையவராய் இருந்தீர்கள், இந்த ஆண்டிலும் அவருடையவராய் தான் இருக்கிறீர்கள், இனியும் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். தொடர்ந்து வாசிப்போம். மைக் இருக்கா? மைக்ல வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். நல்லா கவனிக்கணும். 2025 கடையில் வாங்கிட்டு வந்த பைபிள்ல சொல்லப்படவில்லை. இது ஏற்கனவே உங்கள் கைகளில் உள்ள பைபிள் தான், ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆகவே தான் கடந்த காலங்களிலே சிலர் சொல்லுவாங்க, செத்து பிழைத்து இருக்கிறையா? செத்தது உண்மை. பிழைச்சிட்டீங்களா? கையை தட்டி. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சேர்ந்து சொல்லுவோம். சொல்லி பாருங்க. 24 யாருக்கு பாடும்? 2000 யாருக்கு அப்பினியா இருந்துச்சு பாடுங்க. யாருக்கெல்லாம் 6 தாண்டி வந்தீங்கன்னா பாடுங்க. சத்து பழச்சிட்டையா தட்டி கத்திர மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி. நான் சில காரியங்களை பேச போகிறேன். இந்த காரியங்களில் உள்ள சம்பவங்களுக்கு ஒத்த உங்க வாழ்க்கை இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 49:3 தான். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஒருவேளை கடந்த ஆண்டு மகிமைப்படுவேன்னா தேவன் தம்மை வெளிப்படுத்த போகிறார். தேவன் தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்த போகிறார். இதுவரை அவர் உங்களோட கூட இருந்ததை நீங்களே அறிய முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை போராட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே துவண்டு போயிருக்கலாம். கர்த்தர் உண்மையிலே கூட இருக்கிறாரா? இருந்தா ஏன் இந்த பிரச்சனை? அவர் இருந்திருந்தா எனக்கு ஏன் இப்படி நடந்தது? ஏன் இந்த 2024 அந்த காரியங்களை நான் சந்தித்தேன்? நன்கு புரிந்து கொள்ளுங்கள்.
ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு தருவார் என்று சொன்னால் வெறுமையாய் பேச மாட்டார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தருடைய கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதா? நல்ல சத்தமா அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நீங்க கையில் எடுத்த வாக்குத்தத்தமானாலும், உங்கள் திருச்சபையில் எடுத்த வாக்குத்தத்தமானாலும், இல்ல வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது உங்களோடு பேசின வார்த்தையானால் அது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் என்றும் உங்கள் கைகளை தட்டும் போது, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின் மகிமை உங்களுடைய பிள்ளைகளை மூடுவதாக. ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புறீங்களா? அது எனக்குரியது. நம்புறீங்களா? இப்ப வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துட்டோம். ஐயா நிறைவேறல. ஐயா ஒன்று புரிஞ்சுக்க, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஆண்டவர் குறுக்கு வழியில் எதையும் செய்ய மாட்டார். இப்படி தூக்கிலாம் அப்படி வைக்க மாட்டார். ஒரு செஸ் கேம் ஆடுனாலும் அதுக்கு ப்ராப்பராக ஜெயிச்சாதான் வேர்ல்டு சாம்பியன். நினச்சா ஒரே அடியில் ராஜாவை செக் வச்சு தூக்கி கப்பலை வாங்க முடியாது. வாழ்க்கை பயணம் என்கிற ஒரு பயணத்தில் தேவன் அப்படித்தான் நம்ம வைத்திருக்கிறார். ஆதியில் எப்படி அவர் ஒழுங்கும் கிரகமாக எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரோ, எப்படி மனிதனை உண்டாக்கினாரோ, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க 1000 வயசு கொடுத்த நம்மளை 100க்குள்ளே அடக்கிட்டார். இந்த 100க்குள்ள 70க்குள்ளேயே சில காரியத்தை என்னத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ஒருவேளை வயசு 1000 ஆக்கலாம், பக்கத்தில் கையை பிடிச்சி செத்துது. உண்மையா இல்லையா? நோவா எத்தனை வயசுல பிள்ளை பார்த்தோம் தெரியுமா? ஹலோ ஆபிரகாம் 100ல் பெத்த, நோவா எத்தனை வயசுல பெத்தான் தெரியுமா? 500 வயது. படிச்சது இல்லையோ? எடுத்து வாசிமா. பக்கத்து சொல்ல ஏஞ்சல், பக்க சொல்ல, பேஜ் நம்பர் 6, அதிகாரம் வசனம் எல்லாம் சொல்லு. ஆதி 5:30. இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க மேலே கையில் எடுத்துக்குங்க. நமக்கெல்லாம் ஆபிரகாமை தான் தெரியும், 100 வயதில் பிள்ளை கொடுத்தார். ஆனால் நோவா பிள்ளை பார்த்தது 500 வயசு. ஒரு வேளை இன்னைக்கு மட்டும் திடீர்னு ஆண்டவர் இன்க்ரிமெண்ட் போடுற மாதிரி 2025லேருந்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இனி 1000 வயசுன்ட்டா. வாசி ஏஞ்சல், வாசி மாத. நோவா 500 வயதான போது ஷேம் காம் யாபேத்தை பெற்றெடுத்த. நல்ல கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளை, எதையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் திரும்பி சொல்ற, குறுக்கு வழியில எதையும் செய்ய மாட்டார். நீங்கள் தான் நினைக்கிற மாதிரிலாம் தூக்கி கொண்டு இப்படிலாம் வைக்க மாட்டார். வேதத்தில் பல சாட்சிகள் உண்டு. தேவன் எந்த மனிதனை முன்குறித்தார், அந்த மனிதனுக்கு அவர் சொன்ன காரியத்தை செய்கிறதற்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் ஆபகு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பக்கம் 1084 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது இனி தாமதிப்பதில்லை. இதான் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்ப என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி இருக்கிறாரோ அதை கரெக்டா செய்வார் என்று நம்புகிற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் நான் நினைக்கிறது இன்னைக்கே நடந்துட்டா தேவ சித்தம் அல்ல. நீங்களும் நான் நினைக்கிறது இப்பவே நிறைவேறினா தேவ சித்தம் அல்ல. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோசேப்பு, நீங்கள் நானும் அறிந்த ஒரு மனுஷன் தானே யோசேப்பு. இது யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 17வது வயதில் அவர் சொப்பனத்தை பார்க்கிறான். தன் அரிக்கட்டுக்கு முன்பதாக 11 அரிக்கட்டுகள் வணங்கி நிற்கிறது. சகோதரிடத்துல சொல்றான், என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, அண்ணமாரே உன் அரிக்கட்டுல வணங்கி நிற்க. அத்தனை பேருக்கு அவன் மேல கோபம். இரண்டாவது திருப்பி ஒரு சொப்பனம் கண்டு சொல்லுகிறான் தகப்பனிடத்துல, அவன் உடம்பிருந்த சகோதரிடத்துல சொல்லுகிறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது என்றான். அவ்வளவு பேருக்கு பயங்கர கோபம்.
அப்ப தேவன் யோசேப்பு குறித்து மிகப்பெரிய ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அதை அவன் தகப்பனாகி யாக்கோபு மனதிலே வைத்துக் கொண்டார். தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரானால் நிச்சயமா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப அவருக்கு தெரியும், என் 12 பிள்ளைகள்ல இந்த யோசேப்பை கொண்டு ஏதோ ஒன்றை என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் செய்ய போகிறார். அவனுக்கு தெரியும். அவன் தேவனை பிடித்து வாழ்ந்தவன். நன்கு கவனிக்க வேண்டும். ஆனால் யோசேப்பு குடும்ப அட்டவணையிலிருந்து அவன் பெயர் எடுக்கப்படுகிறது. சொந்த சகோதரர்கள் யோசேப்பை அடிமையை விட்டு போடுகிறார்கள். அடிமையாக விற்கப்பட்டவன் இனி சொந்த பட்டணத்துக்கு தேசத்துக்கு திரும்புவது சாத்தியம் இல்லை. அவன் இனி ஒரு தேசத்தில் அடிமையா இருந்தா ஒரு அடிமையை கல்யாணம் பண்ணி அடிமையாக வாழ்ந்து சாக வேண்டும். இது யூதர்கள் தேசத்தில் உள்ள ஒரு நியமனம். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்போட வாழ்க்கையில விரும்ப தகாதது நடந்தது. யோசேப்பு விரும்பாத ஒன்று நடந்தது. என்ன? இந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன், தேவனை பற்றிக் கொண்டிருக்கிறவன், தேவனை சார்ந்திருக்கிறவன், தேவனுக்கு பிரியமானவன். அவன் தகப்பன் எப்படி அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறானோ அதே போல யோசேப்பு மீது தேவனும் பிரியம் வைத்திருந்தார். யோசேப்பு விரும்பாத ஒன்று நடந்ததை போல உங்கள் வாழ்க்கையில் விரும்பாத ஒன்று 2024 நடந்திருக்கலாம். ஆனால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அது நீங்கள் விரும்பாதது, ஆனால் அது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அவருடைய தரிசனத்தின் பாதை. புரிஞ்சு உங்க கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னையா தரிசனத்தின் பாதை? யோசேப்பு ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு தரிசித்தார்? யோசேப்புக்கு ஏன் இந்த சொப்பனத்தை கொடுத்தார்? அவருக்கு தெரியும், இன்னும் சில காலத்தில் தேசங்களில் ஒரு பஞ்சம் வரும். அன்றைக்கு எகிப்து தேசத்துல பஞ்சத்துக்கு முன்பதாக 7 வருஷம் எகிப்து தேசத்துல மிகப்பெரிய ஒரு விளைச்சல் ஒன்று வரும். அந்த விளைச்சலை எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு திறமையான அதிகாரி மூலமாய், ஒரு திறமையான ஒரு நிர்வாகி மூலமாக அதை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்தில் அது மக்களுக்கு கொடுத்து உதவி ஜனங்களை பாதுகாப்பதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தில் அந்த எகிப்து தேசத்தின் சாம்ராஜ்யத்தில் அந்த அதிகாரியின் பதவியில யோசேப்பை கொண்டு போக தேவன் தீர்மானித்திருந்தார். இது யாக்கோபுக்கும் தெரியாது, அவன் சகோதரர்களுக்கும் தெரியாது, யோசேப்புக்கும் தெரியாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற சில திட்டங்கள் உங்களுக்கும் தெரியாது, உன் குடும்பத்துக்கும் தெரியாது. நீங்க சொல்லுவீங்க, இல்ல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கா, தேவன் ஒரு காரியத்தை பிளான் பண்ணிருக்கா, அதெல்லாம் உங்க கற்பனை. பக்கத்துல கை பிடிச்சிருக்கும், உங்க கற்பனை எல்லாம் செல்லாது. பேசுங்க, பக்கத்துல பேசுங்க. நம்மளே ஒரு பிளான் பண்ணிட்டு, நம்மளே ஒரு கற்பனை பண்ணிட்டு, ஆண்டவர் இதைத்தான் திட்டம் பண்ணி இன்றைக்கு இந்த காரியத்தை பேசும்போது உங்க பிளான் நடக்கல 2004, ஆனா நீங்க விரும்பாதது நடந்ததுன்னா இன்னைக்கு ஒன்று சொல்றேன், தேவன் உங்களை நீங்கள் விரும்பாத பாதையில் நடத்தினது உங்களை துக்கப்படுத்துவதற்கல்ல, அவருடைய தரிசனத்திற்கு நேரம் உங்களை கொண்டு போகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க. யோசேப்பை மாத்திரம் ஆண்டவர் தன் சகோதரர்கள் அடிமையாய் விற்கும் போது கர்த்தர் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு, அன்னைக்கு சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதித்த போது மௌன அக்கினியாய் வெளிப்பட்டு சங்கிலியில் அறுத்தெறிஞ்சு சிறைச்சாலையை குலுக்கி ஓட்டு மொத்தவனை நடுங்க வச்சு சிறைச்சாலைக்காரனை காலில் உழ வச்சு கர்த்தரே தேவன் அறிக்கை பண்ணியது போல யோசேப்பு கூட தேவன் கூட இருந்து, இதை நான் பேசும்போது 2024 தேவன் உங்க கூட இருந்துங்கிறத கொண்டு வந்துக்குங்க. உங்க கூட இருந்து யோசேப்பு கூட இருந்து கர்த்தர் வெளிப்பட்டு 11 பேரை அங்கேயே மண்டியிட வச்சிருந்தா, அங்கே மண்டியிட வச்சிருந்தா, நீங்க நினைச்சது 2024 நடந்து அத மாதிரி நடந்திருந்தா யோசேப்பை தேவன் எகிப்துக்கு கொண்டு போக வேண்டிய திட்டம் நிறைவேறியிருக்காது. அல்லேலூயா. நீங்க நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறத மூலத்துக்கு தூர போடுங்க. நீங்க நினைச்சது நடக்கலையா, கர்த்தர் உங்களை சரியாய் நடத்துகிறார். ஆமென். ஒருவேளை நான் நினைச்சது நடக்கலைன்னா அது கர்த்தர் நடத்துறான்னு எப்படி நம்புறது? கர்த்தர் உங்களோடு இருக்கிறது நீங்கள் நம்புவீர்களால் அவர் உங்களை சரியான பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப யோசேப்பை ஆண்டவர் சகோதரர்கள் அடிமையாக விற்கும் போது காப்பாற்றவில்லை. 2024 2023
தேவன் சில சம்பவங்களிலிருந்து உங்களை தப்பு வைக்கவில்லை, சில அவமானங்களிலிருந்து உங்களை தப்பு வைக்கவில்லை, சில பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றவில்லை. சிலதை அனுமதித்து நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மனமுடைந்திருக்கிறீர்கள், வியாகுலப்பட்டிருக்கிறீர்கள், உருக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் இப்படி நடந்தது என்று ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் உன்னை நடத்தி வந்ததுனால் எப்படி யோசேப்பை அன்றைக்கு எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போய் பின் நாட்களில் அவனை சாம்ராஜ்யத்துக்கு பிரைம் மினிஸ்டர் உயர்த்தினாரோ, அதே போல இந்த 2025 சிலருடைய வாழ்க்கையில தேவன் யோசேப்புக்கு செய்த காரியத்தை போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறதே அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள் காணும். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் இனி மகிமைப்பட போகிற ஒரு காலமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று நம்புங்கள். ஆமென். திரும்பி சொல்ற, புதிதாய் 2025 ஹேப்ரு மொழியிலிருந்து ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்துட்டு நான் வரல. கடந்து வந்த பாதையை பேசி சொல்லுகிறேன். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் கருத்துக்குள் இருக்கிறேன், அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு, துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. நல்ல கைகளை தட்டி துன்பங்கள் தொல்லைகள் நல்ல கைகளை தட்டி யாரும் போவதில்லை. ஆண்டவர் தூக்கி என்னை கைவிட்டுட்டார். சிலர் சொல்லுவாங்க, இப்படி என் வாழ்க்கை மாட்டிச்சு, ஆண்டவர் இருந்தால் ஏன் இதை அனுமதிச்சார், தடை செய்திருக்க கூடாதா, இப்படி ஒரு என் வாழ்க்கை விற்று போட்டது போல் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை விற்று போட்டதை போல, கர்த்தர் கைவிட்டு விட்டதை போல, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு உணர்ந்திருந்தால் தேவன் எனக்கு இந்த காரியத்தை தானியேல் புஸ்தகத்தில் இருந்து உணர்த்தி பேசும்படியாக என்னை பாரப்படுத்தினார். அந்த பகுதியை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இங்கு நீங்களும் நானும் அறிந்த ஒரு பகுதி தான். ஆண்டவர் யூதா தேசத்தை நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் பேசுவதை நன்கு கவனிக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தான். அவன் யூதா தேசத்தை என்ன செய்தான் என்று பார்த்தால், அந்த தேசத்தின் குடிகளை எல்லாம் சின்னாபின்னமாக்கினான். அந்த தேசத்திலிருந்து அநேகரை கொலை செய்தான். தேசத்தின் தேவாலயத்தை சுட்டரித்து போட்டான். அந்த தேசத்தில் நல்ல கவனிக்கணும், தேசத்தில் அநேகரை கொலை செய்தான். ஸ்திரீகளை கொலை செய்தான், பிள்ளைகளை கொலை செய்தான், ஞானிகளை, அறிவாளிகளை, படித்தவர்களை, பணம் படைத்தவர்களை கொலை செய்தான். அப்படி தேசத்தை சின்னாபின்னமாக்கி அந்த தேசத்தில் சிலரை அவன் தேசத்துக்கு கொண்டு போனான். நான் முதல்ல சொன்னேன், செத்து பிழைச்சிட்டீங்கல்ல, செத்து போயிருந்த வாக்குத்தத்தம் தேவையில்லை, பிழைத்திருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கிறது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த காரியத்தை எனக்கு பாரப்படுத்தினார். இப்படிப்பட்டவர்களும் உன்னை சந்திப்பார்கள், நீ அவர்களை சந்திப்பாய், அவர்களுக்கு நீ பேச வேண்டியது. அப்போ தேசம் நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கல்தேயர் முற்றுகை போடுகிறார்கள். தேசம் தீக்கிரையாக்கப்படுகிறது. அவர்கள் ஆராதித்து வந்த தேவாலயம் சுட்டரிக்கப்படுகிறது. தேசத்தில் அநேகர் கொலை செய்யப்படுகிறார்கள். ஐயோ, என் ஆண்டவர் தேசத்தை கைவிட்டு விட்டார், சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார், நான் நிர்மலமாகி போய்விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குடும்பம் இங்கு இருக்கிறீர்களோ இல்லை, நான் சந்திக்க போகிற நபரோ தெரியாது, இல்லை இதை யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்க்க போகிற நபரோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை பாரப்படுத்துகிறார். உன் குடும்பமே நிர்மலமாகி போயிருக்கலாம், உன் குடும்பமே நிர்மலமாகி போயிருக்கலாம். நீ எதிர்பாராத மரணங்கள் நடந்திருக்கலாம், விரும்பாத மரணங்கள் அழிவுகள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் தேவன் சொல்லுகிற ஒன்றை புரிந்து கொள், தேவ பிள்ளையே, நீ பிழைத்திருக்கிறாய்,
நீ பிழைத்திருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, உன் பேரில் எனக்கு பிரியம் உண்டு. யூதா தேசம் சிறைபிடிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு அந்த தேசத்திலிருந்து சில வாலிபர்கள் எருசலேமுக்கு கொண்டு போக, இங்கே பாரு, நேபுகாத்நேச்சார் கொண்டு போகப்பட்டார்கள். வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 3 வாசிப்போம். 3 மைக்கில வாசிமா, அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்க மாட்டேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். நல்லா கவனிக்கணும். இந்த தேசத்தில் அநேகர் கொலை செய்யப்படுகிறார்கள், சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள். ஆனால் தேசத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வாலிபர்களை அவன் எங்கே கொண்டு போகிறான்? தன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகிறான். இந்த அடிமையாய் கொண்டு போகிற இந்த அனுபவம் தான் திரும்ப சொல்றேன். குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நிறைய இழந்திருக்கலாம், எதிர்பாராத நன்மைகள் வந்திருக்கலாம். கர்த்தர் கைவிட்டு விட்டார், என் குடும்பத்தை கைவிட்டு விட்டார், என் குடும்பத்தில் அவர் சிதறடிச்சிட்டார், நசுக்கிட்டார், என் குடும்பத்தை செத்த நாயை போல் அடிச்சிட்டார் சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திரும்பி சொல்றேன், தேவ பிள்ளை, நீ பிழைத்திருக்கிறாய். இந்த பிழைத்திருக்கிறவர்களுக்காக இந்த வார்த்தை, அந்த பிழைத்திருக்கிற மகனை கொண்டு மகளை கொண்டு இந்த ஆண்டு உன்னை எதற்காய் பிழைக்க வைத்தாரோ அதை நிறைவேற்ற போகிறார். அப்போ தேசம் சிறைபிடிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் எங்கு கொண்டு போகப்படுகிறது? நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. அந்த தேசத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்களும் நானும் படித்தவர்கள் தான், அறிந்தவர்கள் தான். இந்த 3 புருஷர்களும் அந்த தேசத்திலே நேபுகாத்நேச்சார் உண்டு பண்ணின சிலையை வணங்கும்படி எல்லா ஜனங்களுக்கு கட்டளையிட்ட போது இந்த 3 புருஷர்கள் வணங்க மறுத்தார்கள். செய்தி ராஜாவின் காது கட்டுகிறது. ராஜா அவர்கள் அழைத்து அன்போடு பேசுகிறான். ஏனென்றால் தானே நிமித்தம் ராஜா அவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்திருந்தான், கண்ணியமாய் நடத்தி வந்தான். இப்ப ராஜா சொல்றான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னது உண்மைதானா? இதோ இப்பொழுது உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். மேலதாளம், கிண்ணசுரம், நாகசுரம், அங்க இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இப்ப வாசிப்பாங்க. வாசிக்கும் போது இதோ நிறுத்தின பொற்சொலை நீ வணங்கணும். வணங்கலன்னு சொன்னா உன்னை எரிகிற அக்னி சூளையில தூக்கி போட்டுருவேன். உன்னை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறான். ஏன் அந்த வார்த்தையை கேட்டானா, அவனை யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரும்போது தேவன் அவர்களை தப்பு வைக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. மனம் தளர்ந்து போகாத சபையே, கடந்த காலங்களில் தேவன் கைவிட்டதை போல, தப்பு வைக்காததை போல வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அதை நினைத்து தேவனை விட்டுவிடாதே. கர்த்தர் உன்னை பிழைத்திருக்க செய்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த 3 புருஷர்களுக்கும் என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது? உங்கள் தேவன் உங்களை கைவிட்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உன் தேவனை யாரும் இனி காப்பாற்ற போறதில்லை, என் வார்த்தை மீறினால் தொலைஞ்சோன்றா. ஆனால் நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தைக்கு 3 புருஷர்களும் படிபணியவில்லை. அந்த 3 புருஷர்களும் சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே, அதுவரை ராஜான்னு கூப்பிட்டு இருந்தான், தேவன் தப்பு வைக்கல, யாரை காப்பாற்ற போறான்னு கேட்ட உடனே 3 புருஷருக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. நான் இன்றைக்கு பேசுகிற இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது கடந்த காலங்களில் நீங்கள் நொறுங்கி போயிருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த தெய்வத்தின் மீது ஒரு வைராக்கியத்தை மாத்திரம் வைத்து பார். பேசுவதை நன்கு கவனித்தேன் பிள்ளையே. இந்த 3 புருஷர்களும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜா பார்த்து சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே, உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன், ஒருவேளை என் அப்பாவை நீ கொண்டிருக்கலாம், என் குடும்பத்தை அழிச்சிருக்கலாம், என் கூட பிறந்தவங்களை அழிச்சிருக்கலாம், என் தேசத்தை தீக்கரை ஆக்கியிருக்கலாம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் இங்க கொண்டு வரப்பட்டோமே தவிர உன் திறமையில நீ எங்களை கொண்டு வரல, உன் பலத்துல நீ எங்களை கொண்டு வரல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த இருதயத்தில் அந்த ஸ்ட்ரென்த் இந்த வருஷம் உங்களுக்கு வரணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உன் கைக்கும் நீ வச்சிருக்கிய சூளை அதன் கைக்கும் தப்பு வைக்க வல்லவர். இந்த வருஷத்தில் சொல்றேன், கடந்த வருஷத்துல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து சின்னாபின்னமாக்கப்பட்டதை போல உணர்ந்து வந்தால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு நீ மகிமைப்பட போகிறேன்.
அந்த தேசம் சிதறடிக்கப்பட்ட போது யூதா தேசத்தின் தெய்வம் எங்கே என்று எல்லாரும் கேட்டிருக்கலாம். ஆனால் நீ இப்ப இருக்கிற சத்துருவின் கைக்குள்ளதான். அங்க உன்னை கொண்டு மகிமைப்பட போகிற. எப்படி மகிமைப்பட போறார் தெரியுமா? அந்த சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் என்ன மாத்திரம் நீ வைராக்கியமா பிடிப்போன்னு சொன்னா, இனி புற ஜாதி தெய்வங்களை குறித்து சார்ந்து போகாமல், அந்நிய தேவர்களை குறித்துதான காரியங்களுக்கு உடன்படாமல், அதற்கு செவி சாய்க்காமல், நான் நம்பி வந்த தெய்வம் மாத்திரம் பெரியவர் என்று நீ உறுதியாக இருப்பாயானால் இந்த ஆண்டு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசின வார்த்தையை கேட்டோன ராஜாவுக்கு அவ்வளவு கோபம். எத்தனை திமிர் இருந்தால் இப்படி பேசியிருப்பாய்? சூளை 7 மடங்கு ஏத்து. நீ எத்தனை மடங்கு ஏத்து? அல்லேலூயா. 120 மடங்கு ஏத்தினாலும் அக்னிக்குள்ள நடந்தாலும் வேக மாட்டேன்னு சொன்னவர் கூட இருக்கிறார். 7 மடங்கு சூளை சூடாக்கப்படுகிறது. ராஜாவுக்கு உக்கர கோபம். 3 புருஷர்களையும் கட்டுறாங்க. முதல்ல சும்மா தூக்கி போட்டாலே ஜாமா, எதுக்கு கட்டணும்? நல்லா கட்டி எரிஞ்சு போட்டுன்னு தூக்கி போனவன் சுத்து போனான். 3 பேரை உள்ள விழுந்து விடுதலை விளாவினான். திரும்பி சொல்றேன், கடந்த காலங்களில எதிர்பாராத இழப்புகள், மரணங்கள், தோல்விகள் இங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இனிய சந்திக்க போற ஜனங்களுக்கு பேச கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆனால் நீ பிழைத்திருக்கிறாய் அல்லவா? நீ என் பேரில் வைராக்கியம் பாராட்டினாள். அந்நிய தேவர்களுக்கு நீ சற்று செவி கொடுத்து சாய்ந்து இதுக்கு முன்னால போன மாதிரி போகாம என் தேவன் ஒருவரே தேவன் என்று வைராக்கியம் பாராட்டினாள். எப்படி நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கனம் பண்ணினேனோ, அக்கினிக்குள்ள போட்ட பொழுது அக்கினி சுவாலை அவங்க பேரில் பற்றலையோ, அவங்க முடி கூட கருகலையோ, எந்த நேபுகாத்நேச்சார் தூக்கி போட்டு கொல்லுவேன் சொன்னாலோ அதை நேபுகாத்நேச்சார் அக்கினி சூளையிலிருந்து 3 வரி வரிய வளைத்து அவன் சொன்னா, உங்கள் தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர யாராவது வேற தெய்வங்களை வணங்கினா எருக்கலமாக்கப்படும். அவன் பேசினாலும் அதை போல என் பேரில் வைராக்கியம் பாராட்டினார். என் ஆண்டவர் சொன்னார், என் பேரில் வைராக்கியம் பாராட்டினார். இந்த ஆண்டு பிழைத்திருக்கிற உன்னை கொண்டு நான் மகிமைப்படுவேன். உன் குடும்பத்துல, உன் பட்டணத்துல, நீ சபையில உன்னை கொண்டு மகிமைப்படுவேன். தூக்கி நிறுத்துவாரே ஆண்டவர். கையா தட்டி பேசல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எடுத்துட்டு போனீங்கன்னு இருக்குங்கதான், நீங்க அலட்சியம் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக 4 3வது வந்துட்டேன். இன்னும் ஒன்னே தான் முடிச்சு. அவர் மகிமைப்படுவேன்னு சொன்னார்ல, எந்த சிச்சுவேஷன்ல மகிமைப்படுவார். அடுத்ததாக நல்லா கவனிங்க. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்மலாம் ஜோம்னு அற்புதம் நடக்கும். நம்ம பேசலாம் எல்லாமோ நடந்திருக்கோம், நமக்கு நடந்திருக்காது. விசேஷமாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகளுக்காக இப்போது நான் பேசுகிறேன். தேவன் மீது அன்பு வைத்து, அவர் எல்லாமே எனக்கு வாழ்க்கை இல்லையா, அவர் தான் எனக்கு எல்லாமே நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வேறு லெவலில் பண்ண போகிறாருங்க. அதற்கு எனக்கு அவர் கண்களில் காட்டினது லாசர், மார்த்தாள், மரியாள். இந்த மார்த்தாள் மரியாள் இயேசுவுக்கு பிரியமானவர்கள். நீங்களாம் படிச்சிருப்பீங்க. இயேசு பெத்தானியாவுக்கு போனாலே மார்த்தாள் விட்டு போகாமல் இருக்க மாட்டார். ரொம்ப கேஷுவலாக பழகுவார். அங்கே போய் இயேசுவின் பாதத்தில் மரியாள் உட்கார்ந்து வசனம் கேட்பாள். மார்த்தாள் பாத்திரம் கழுவிட்டு இயேசு நேரம் திட்டுவா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எவ்வளோ க்ளோஸாக பழகிருக்காங்க பாருங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவளை பிடிச்சி பாதத்தில் உட்கார வச்சுட்டு வசனம் சொல்லி கொடுக்கல, இந்த வேலையெல்லாம் யார் செய்யறதுன்றான். அந்த அளவுக்கு ஒரு அன்பு, அந்த அளவுக்கு ஒரு பழக்கம், நெருக்கம். அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு மரணம். லாசர் மரித்து போகிறான். வியாதியாக இருக்கும்போது இயேசுவுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் இயேசு அதிகமாக நேசிக்கிற குடும்பம் என்று எல்லா பட்டணத்தாருக்கும் தெரியும். நான் பேசும்போது உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். இந்த இடத்துல இருக்கிறவங்க இருந்தால் நீங்கள் இயேசுவில் அன்பாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் குடும்பத்துக்கு தெரியும், உங்கள் மக்களுக்கு தெரியும், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரியும். நீங்கள் இயேசு மீது வைராக்கியம் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு எதே செய்வோம், அவர் எங்க மேல் அன்பு வச்சிருக்கிறார் பேசுகிற நம்பராக இருக்கலாம். இப்போ இந்த 2 பேரும் அப்படித்தான் இருந்தாங்க. லாசர் மரணத்துக்கு எதுவான வியாதியில் இருக்கிறான். இயேசுவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கு தகவல் சொல்லப்பட்டதும் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும்.
இயேசு வரவில்லை, இதுவும் அவர்களுக்கு தெரியும். வராததினால் மிகப்பெரிய இழப்பு, லாசர் மரித்து போய்விட்டான். லாசரின் மரணம் இந்த 2 பேருடைய இருதயத்தை நொறுக்கியது. நன்கு கவனிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை வைராக்கியமாய் நம்பி அவர் மீது வைராக்கியமாய் கடந்த 24லேயோ 23லேயோ 22லேயோ ஏதோ ஒரு வருஷங்களில் இருந்தோம், 2025க்கு முன்னால், அதுக்கு முன்னால். ஆனால் நீங்கள் தெய்வத்தை நம்பி ஏமாந்திருக்கலாம், தெய்வத்தை நம்பி ஏமாந்திருக்கலாம், திரும்பி சொல்ல ஏமாந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்ற, நீங்கள் ஏமாறவில்லை. அந்த ஏமாந்தது நிமித்தம் வலி இருந்தது, வேதனை இருந்தது, துக்கம் இருந்தது, தவிப்பு இருந்தது, கண்ணீர் இருந்தது, கஷ்டம் இருந்தது. அது மற்றவர்களுக்கும் தெரியும், அதனுடைய பாதிப்பு உங்களுக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை நான் உன்னை ஏமாத்தல, வேற லெவலில் உன்னை கொண்டு போறதுக்கு நான் பண்ண பிளான். இன்னொன்று, தேவன் சில இடத்துல வேற மாதிரி மகிமைப்படுவார். அப்படி மகிமைப்படுறதற்காக அவர் தெரிந்து கொள்கிற பாத்திரம் தான் நேசிக்கிற பிள்ளைகள் தான். எல்லாரிடத்திலையும் சில காரியங்களை தேவன் அனுமதிக்க மாட்டார். விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா விசுவாசிகளிடம் தேவன் தன்னுடைய காரியத்தை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றா விட்டா போதும்னு சொல்லி ஒரே ஓட்டமா ஓடிடுவாங்க, அவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் அந்த காரியத்தை அனுமதிக்க மாட்டார். நீங்க அனுமதிக்கிற சில நபர்களை பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தா எம்மான தொலைஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ மார்த்தாள் மரியாள் எல்லாருக்கும் தெரியும், இயேசு வரவில்லை, ஏமாற்றி விட்டார். ஏனென்றால் இயேசுக்கு செய்தி போயிருந்தது. நீங்கள் நம்பின இயேசு உங்களை கைவிட்டு விட்டார் என்று மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை என்னத்தை நம்பி கிழிச்சிங்கன்னு பேசியிருக்கலாம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். 4 நாள் தாமதம் தான். ஒருவேளை நீங்கள் 4 வருடம் கூட தாமதமாக இருந்திருக்கலாம். இந்த காரியத்தை பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவரை பாரப்படுத்துகிறார். 4 நாள் லாசர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். 4 நாட்களும் இந்த பிள்ளை இருதயத்தில் இருந்த துக்கம், வேதனை சொல்லி முடியாதது. ஏன்னா இயேசு வந்திருந்தால் அற்புதம் நடந்திருக்கும், வரவில்லை. அவர்களுக்கு ஒரே ஆதரவன் சகோதரர் லாசர் மரித்து போன அந்த பட்டணத்தில் எப்படி நீ வாழப்போகிறார்கள்? கைவிடப்பட்ட சூழ்நிலையில் 4வது நாள் இயேசு வருகிறார். அது 4வது நாள் இயேசு வந்து மார்த்தாள் மரியாளை கல்லறைக்கு அழைத்து போய் கல்லை புரட்டி இயேசு லாசரு உயிரோடு எழுப்பினார். நீங்கள் அறிந்ததுதான். 4 நாள் கழித்து ஒரு அற்புதம் நடந்தது. அற்புதத்தின் நிமித்தம் திரளான ஜனங்கள் பிரமித்து போனார்கள். 4 நாளுக்கு முன்புதான் இயேசு வந்ததால் அற்புதம் நடந்திருக்கும், வியாதி சுகமாக இருக்கும். அவ்வளவுதான். 4 நாள் கழித்து வந்தது நிமித்தம் சாதாரண பிரமிப்பல்ல, யூதர்களை நடுங்க வைக்கிற ஒரு அற்புதம், நடுங்க வைக்கிற ஒரு அற்புதம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், 4 வருடத்துக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால், 4 மாதத்துக்கு முன்பதாக நடந்திருந்தால், நீங்க நினைத்திருக்கிற அளவுக்கு ஒரு பிரமிப்பு இருந்திருக்காது. ஆனால் அந்த 25ல் இனி அவர் கிரியை செய்ய போகிற உங்க வாழ்க்கையில என் தேவன் வெளிக்காட்ட போகிற மகிமை, வெளிப்படுத்த போற மகிமை உங்க வாய் சொல்லும். அன்றைக்கு நீர் செய்யாமல் இருந்தது நல்லது. ஏன் அதை அனுமதிக்கிறார்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவார். எப்படி? லாசரு மரணத்திற்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறான். இயேசுவுக்கு தெரியும் அவன் செத்து போயிடுவான். இயேசு சொன்னார், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, இது தேவநாம மகிமைப்படுவதற்கு. உங்கள் வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, நம்பின இயேசு கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனை சந்தித்திருக்கலாம். ஆனால் அது தேவநாம மகிமைப்படுவதற்காக உங்கள் இடத்தில் அனுமதித்தார். இப்போ 4 நாள் கழித்து அங்க போய் ஏன் எழுப்பணும்? 8வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:8. மைக்கு மறந்துரு, அப்பப்போ நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதற்கு சீஷர்கள் ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறைய தேடினார்களே. ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகும்படி புறப்பட்ட போது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இப்பதானே உங்களை கல்லடியும்படி தேடினார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ரட்சிக்க. கவனிக்க. எதுக்கு? வீடு கட்டி தரவா? கல்யாணம் முடிச்சு தரவா? புள்ள தரேக்கா? எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தா? சொல்லுங்க, சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் அசைகிறது. டேனியல் வேலையை விட்டுட்டு வந்த 2008 இன்னைக்கு வர வாடகை வீடு தான் இந்த மாசத்துல இருந்து 18,000 வாடகை கொடுக்கும். நல்லா கவனிக்கணும்.
அப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டி தந்ததனால் பரலோகம் மகிழ போறதில்லை. நான் கூட பெருமாள்புரத்தில் ஒரு வீடு உண்டு. கை நீட்டி சொன்னேன், ஆண்டவரே இந்த வீட்டுக்கான சூசைட் பண்ணி செத்துட்டான், பூட்டி கிடக்கு, இந்த வீட்டை எனக்கு வாங்கி தாங்கன்னு. ஒருவேளை கர்த்தர் இந்த 4 கோடி வீட்டை எனக்கு வாங்கி தந்ததனால பரலோகம் மகிழ போறதில்லை ஐயா. தரவே மாட்டாரு முடிவு பண்ணிட்டு இல்ல, பொறாமல்ல. கை நீட்டி சொல்லுங்க, அந்த 4 கோடி வீடு உனக்கு கிடைக்குதுன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்குங்க, பரலோகம் மகிழ்றது உங்க கடன் அடைக்கிறதுனால அல்ல, உங்களுக்கு மங்களாக்காரம் வாங்கி தர்றதுனால அல்ல. பரலோகம் மகிழ்றது உங்க ரட்சிப்பை நினைத்து, உங்க ரட்சிப்பை நினைத்து. நல்லா புரியணும். யூதர்கள் கல்லறிய தேடினார்கள், அவர்கள் வந்ததை யூதர் ரட்சிப்புக்கு தான். இயேசு வந்ததை யூதர்களின் ரட்சிப்புக்கு. ஆனால் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். எத்தனையா ஏங்கி இருப்பார். சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. லாசரு அடக்கம் பண்ணிட வேண்டியதான். இந்த யூதர்கள் கூட்டத்தை தூக்கணும். அப்படி 45 வசனத்துக்கு வாங்க. மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பரலோகமே கெம்பிழித்து பாடியது. மார்த்தாளே, மரியாளே, ஒரு 4 நாட்களில் தூக்கப்பட்டாய், நீ கண்ணீர் விட்டாய், நீ கதறினாய். உன் வேதனை எனக்கு தெரியும், உன் வலி எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வலிய வேதனையை நான் இன்னொரு நபருக்கு கொடுத்திருந்தா அவ என்னை விட்டு ஓடி போயிருப்பா. மார்த்தாளே, மரியாளே, நீ பிரச்சனையை, போராட்டத்தை, துக்கத்தை, கண்ணீரை, தவிப்பை எனக்காய் சகித்துக் கொள்வாய் என்று எனக்கு தெரியும். மார்த்தாளே, மரியாளே என்று சொல்லித்தான் இயேசு அனுமதித்தார். கடந்த காலங்களில் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி வந்திருந்தால் உங்களை மீண்டும் உங்கள் தலையை உயர்த்தது மாத்திரமல்ல, உங்களை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையின் சாட்சி அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும். அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள், நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் தேவன் உங்களை தூக்கி வச்சு அழகு பார்க்க ஆசைதான், உங்களை மேன்மைப்படுத்த ஆசைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத, நான் சொல்றது இங்க இருக்கிறவர்களை மாத்திரம் பேசவில்லை, ஆண்டவர் பேச சொன்னது. என்னை சந்திக்க போற ஜனங்கள் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஒன்னாந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம ஊழியத்திற்காய் விசேஷமாய் நடத்தப்படுகிற கூட்டம். இன்னும் நாளையில் மாலை மறுநாள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அப்லோட் ஆகிரும். நல்லா கவனிக்கணும். நான் இன்னும் சந்திக்க போகிற ஜனங்களுக்காய் சொல்லுகிற காரியம். கடந்த நாட்களில் சில இழப்புகள், பிரச்சனை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. அதற்கு காரணம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் ஏற்பட்ட ஒரு காரியம். இனி ஆண்டவர் சொல்றார், அந்த பலவீனத்தை நான் விட்டுட்டேன். ஆனால் இனி, நல்ல கவனிக்கணும், இனி எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, நான் சந்திக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை இந்த வார்த்தை இங்க இருக்கிற உங்களோடு பேசுமானால் அவர் மகிமைப்பட போகிறதுக்கு முன்னால சொல்றாரு, இனி நான் முந்தின பாவங்களை நினைக்கிறதில்லை, உன்னை மன்னிச்சு மீண்டும் நிலைநிறுத்த போகிறேன். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீண்டும் மீண்டும் அந்த மன்னிப்பு நீ விரும்பினால் வந்ததல்ல, அது என்னுடைய திட்டம், அதை நான் செய்ய போறேங்கிறார் ஆண்டவர் சொல்றார். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா சாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர்
பேசுறத கவனிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், திரும்பி வா, இன்றைக்கு திரும்பி வா, இன்றைக்கே வெளியே வா. நான் உன்னை புதுப்பிக்க போகிறேன், புதுப்பிக்க போகிறேன், சிறையிருப்பை திருப்ப போகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் கிளியர் பண்ணி இந்த புது வருஷத்துல என் ஆண்டவர் சொல்றாரு. அந்த 3:10 அதை மேல சொல்றாரு, யாருக்கு செய்ய போறோம் அவங்களே நடுங்க போறாங்களா? அதை சொல்ற இந்த வார்த்தையை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை கேட்க போகிற பூமியின் எல்லா சாதிகளுக்குள்ளும் அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையா இருக்கும். உங்களுக்கு கீர்த்தியா புகழ்ச்சியா சொல்லல. அவர் சொல்றாரு, நான் என் மகளை திருப்பி கொண்டு வந்து புதுப்பித்து அவங்களை நான் மேன்மைப்படுத்தும் போது, நான் மேன்மைப்படுத்துறது நிமித்தம் அது எனக்கு கீர்த்தி புகழ்ச்சி. தேவனுக்கு கீர்த்தி புகழ்ச்சின்னா எந்த அளவுக்கு தூக்க போற கையை தட்டும் போது வேற லெவலுக்கு கொண்டு போவார். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், திரும்பி வா, திரும்பி வா, நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன். உன்னுடைய காரியங்களை கண்டு உன்னை அற்பமாய் பேசி உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தின காலங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, அது நிமித்தம் எனக்கு என் நாமம் தூஷிக்கப்பட்டது, நான் அவமானப்படுத்தப்பட்டேன். அதுக்கு பதில் நான் உன்னை திருப்பி புதுப்பிக்க போறேன். நீ திரும்பி வா, என் கை கொடு, உன்னை நான் திருப்பி உன்னை தூக்கி வைக்க போற அழகை பார்க்கும் போது, நான் எந்த இடத்துல உன் நிமித்தம் தலை குனிந்தேனோ, எந்த இடத்துல உன் நிமித்தம் நாமும் தூஷிக்கப்பட்டதோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை தூக்கி நிறுத்துறது நிமித்தம் அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியா புகழ்ச்சியா இருக்கும் என்று கருத்து சொல்லலாம். புரிந்தவங்க கைகளை தட்டி தேவனை மகிமை கொடுத்து, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இருக்கிறீங்களா? எழுப்பி நிற்க போகிறோம். நான் தேசத்துக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். நான் பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். என் ஆண்டவர் ஏங்கி தவிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் பேசுகிறேன். உங்களுக்காக சொல்லுகிறேன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு பொதுவாய் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 33:11 என் கர்த்தர் எனக்கு பிரத்யட்சமாய் காண்பித்தார். நான் பேசின வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் 4 காரியங்கள் சொன்னேன். அந்த 4 ஏதோ ஒன்றில் நீங்கள் அந்த வசனத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் உன் வீடுகளில் கேட்கும். களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். குழந்தை இல்லையா? நான் குழந்தை பாக்கியத்திற்கு இருக்கிறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், உன் வீட்டில் களிப்பின் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். கர்த்தர் உன்னில் மகிமைப்பட போகிறார், உன்னில் மகிமைப்பட போகிறார். தேவ பிள்ளை, உன் பிள்ளை நிமித்தம் மகிமைப்பட போகிறார். களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், பிள்ளை அழுகிற சத்தம். அடுத்ததாய் சொல்லுகிற கவனிங்க, மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கும். மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் என்ன தெரியுமா? உன் வீட்டிலே திருமணத்திற்கு பந்தல் போட போறோம். இங்க இருக்கிறவங்களுக்காக மாத்திரம் நான் பேசவில்லை, நான் சந்திக்க போகிற தேவ பிள்ளைகளுக்காக, யூடியூப்ல பேஸ்புக்ல பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். உன் வீட்டில் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் கேட்கும். அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுகிறவர்களின் சத்தம் உங்கள் வீடுகளிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் தஞ்சம் அடைந்திருக்கிற இடங்களிலே, உங்கள் சபை நடுவே கேட்கும்.
உங்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் அக்கா, நீங்கள் கர்த்தரை துதிகள் அல்ல, அவர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில அவர் நல்லவர் என்கிற சொல்லுகிற சத்தம் கேட்கும். அது நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார். கடைசியாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம் கேட்கும். ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு கணவனும் மனைவியுமாய் ஆலயத்துக்குள் இந்த வருஷ கடைசியில ஸ்தோத்திர காணிக்கை எடுக்கப்படுகிறது. என் கண்களில் நான் விஷயம் பார்க்கிறேன். அது இந்த வருஷம் நடக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உன் பேரில் மகிமைப்பட போகிறார். நீ ஸ்தோத்திர காணிக்கை பிள்ளை பெற்றெடுக்கிறதுனால் மாத்திரமல்ல, ஒரு அழகிய வீட்டை கட்டி தேவன் தந்தார் என்று ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துவாய். திருமணம் நடந்தது என்று ஒரு ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துவாய். என் ஆண்டவர் என் பொருத்தனைகளை வெகு ஆழம் தாண்டி நிறைவேற்றினார். என் காரியம் வாய்த்தது, என் தேவன் எனக்கு வாய்க்க பண்ணினார் என்று நீ எதிர்பார்த்த நன்மை உன் வாழ்க்கையில கிடைத்த அந்த பொருத்தனை காணிக்கையை நீ தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற சத்தம் உன்னை குறித்த ஆலயத்தில் பேசப்படும். நான் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். கண்களை மூடுவோம். என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. சேலஞ்ச் பண்ணுகிறேன் டேனியல், சேலஞ்ச் பண்ணுகிறேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உன் பிள்ளைகளை குறித்து எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், உன் எதிர்காலத்தை குறித்து எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஆவியானவர் எனக்கு லீடிங் கொடுக்கல. அப்படியே நான் கூட்டத்தை முடிக்கிறேன். வலதுகை உயர்த்தி எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. என்னோட இடைப்பட்டதுக்காக நன்றி. என்னோட உள்ள வார்த்தை அனுப்பி தந்ததுக்காக நன்றி. என் பேரில் பட்சமாக இருந்து எனக்கு நீ வெளிப்படுத்தியதுக்காக நன்றி.